அனைவருக்கும் நான் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக திருநாளாம் தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கல் விட்டு சூரிய பகவானுக்கு பொங்கல் விட்டு படைத்து அனைத்து வகையான இனிப்பு வகை படைத்து அவருக்கு வழிபட்டு, அதாவது விவசாயம் செழிக்கணும். அதே நேரத்தில் விவசாயம் செழித்ததுனால தமிழகம் செழித்து இன்றைக்கி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இன்றைக்கி விவசாயம் நல்ல முன்னேற்றத்தில் ஏற்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழக திருநாளும் நம்ம சிறப்பாக கொண்டாட தயாரிக்கும். அது தைப்பொங்கல். தை பிறந்தால் அந்த காலத்தில் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதனால் அனைவருக்குமே நான் இனிய பொங்கல் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபடி திருநெல்வேலியுடைய மாநகராட்சியுடைய பகுதியில் மற்றும் அனைத்து பொதுமக்கள், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பொங்கல் வாழ்த்தை சிறப்பாக 2026 நம்மளை அடியெடுத்து வச்சுருக்கோம். பொங்கல் சிறப்பாக கொண்டாடணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவு இன்றைக்கி பல எண்ணற்ற திட்டத்தை கொண்டு வருகிறோம். அந்த திட்டத்தின் மூலியமாக இந்தியாவிலே காற்றுள்ள மாநகராட்சி, தகுதியுள்ள மாநகராட்சி, வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு சரியான மாநகராட்சி என்று இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாநகராட்சி இன்றைக்கு நம்பர் 1 மாநகராட்சியாக இன்றைக்கி பணியாற்றி வருகிறோம். புதிய எஸ்டர்ன் ஏரியாலாம் ஆயிட்டுனா அந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி கொடுக்கலாம், லேட் ஆகும். நாங்கள் உடனடியாக அந்த பகுதிகளுக்கெல்லாம் அபிவிருத்தி பகுதிகளுக்கு அதுக்குடைய போதிய நிதி தமிழ்நாடுடைய முதலமைச்சரும் எங்களுடைய துறை அமைச்சரும் அண்ணன் K.R. நேரு அவர்களும், அதே மாதிரி தமிழகத்தில் வெளிநடத்துகின்ற சின்னவர் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் சகோதரி கனிமொழி அம்மா அவர்கள் போன்றவர்களால் எங்களுடைய மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்கு கடுமையான முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம தேவையான நிதிகளை தந்திருக்கிறதுனால சாலை வசதி, அதேமாதிரி குடிநீர் வசதி, தெருவிளக்கு, அதே மாதிரி போக்குவரத்து இடையூறாக நெருக்கலாக இருக்கக்கூடிய பகுதிக்கு சாலை, அது மாதிரி இங்கெல்லாம் இந்த சுத்தமல்லி அந்த பக்கத்துலலாம் புறவழிச்சாலை, இப்படி போன்ற திட்டம்லாம் நினச்சி பார்க்க முடியாத திட்டத்தை இது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி எப்பப்போ வருகிறதோ அப்போ அந்த காலத்திலலாம் இந்த மக்களுடைய எண்ணற்ற திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறார். இப்போ தளபதி அவர்கள், முதல்வர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் கடுமையான மக்களுக்கு அடிப்படைகள் தேவைகளை நிறைய செஞ்சு கொண்டு வருகிறார். திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் நிறைய செஞ்சு கொண்டு வருகிறார். அவர் கொடுக்கக்கூடிய நிதினால என்னுடைய மாநகராட்சி கடுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது மாதிரி நாங்கள் அந்த இதை வைத்து நேர திட்டங்களை வகுத்து அதை அருமையாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 2026 இன்னும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவருமே இந்த அரசு தொடரும் என்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அண்ணன் தளபதி மீண்டும் முதல்வராக வரணும் என்று சொல்லி நான் 2026 கடுமையாக உழைக்க தயாராக இருக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு ஆலயத்திலிருந்து நான் சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் நாங்கள் திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி உறுதியாக வரும் என்று நான் சொல்லி கடமைப்பட்டேன். நகர தூய்மையான முறையில் நகர அளவில் சாக்கடை தேங்காத அளவுக்கு அந்த பணிகளை நடைபெற்று வருகிறார் என்று தம்பி சகோதரர் கேட்டார்கள். அது கழிவுநீர் ஓடை, அது பொதுப்பணித்துறையுடைய ஓடை. அதே மாதிரி எங்களுக்கு மாநகராட்சியுடைய மக்களுடைய வரி பணத்தில் நிதியிலிருந்து எடுத்து நடத்தக்கூடிய கழிவுநீர் ஓடைகள், சிறு சிறு வாழைகள், சிறு சிறு பாலங்கள் எங்கெங்கே மாமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அங்கங்கே நாங்கள் உடனடியாக அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வேறு எங்கேயாவது எது இருந்தால் நீங்கள் ஏவப்படுத்துங்கள், அதை நாங்கள் உடனே செஞ்சு கொடுக்க தயாராக நிலையில் உள்ளோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாமே. ஆமாய்யா. அந்த காலத்து பொங்கலுக்கும் இப்போ உள்ள பொங்கலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? இல்லை, அந்த காலத்து பொங்கலுங்கும் போது இந்த பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கூட்டியே அந்த நாங்கள் வீடுலலாம் அந்த வீட்டிலுடைய பொருட்களை வெளியே எடுத்து வச்சு அது நம்ம அதுக்கு வெள்ளை அடித்ததுக்கப்புறம் அந்த காலத்தில் எப்படின்னா இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வச்சுலாம் பண்ண மாட்டாங்க. அடுப்பு கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதே கிராமப்புறத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்களே அந்த அடுப்பு கட்டி தயார் பண்ணுவாங்க. அந்த செம்மண்ணும் குருவ மண் இந்த மாதிரி எல்லாம் குழைச்சி அந்த டப்பான்னு ஒன்று உண்டும். அந்த டப்பா அளவுக்கு ஒரு 2 பானைனா 3 பானை 6 கட்டி வைப்போம். அப்படி வச்சு ஓலையை வச்சு பொங்கல் விடும்போது அந்த பானை பித்தாளை பானையில் விடும்போது அந்த விறகு வச்சு கூட எரிக்க மாட்டாங்க. அந்த ஓலை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த அரிசி சக்கரை பொங்கலுக்கு வைக்கக்கூடிய சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஆகாரத்தை தயார் பண்ணும்போது அது ஓலை வச்சு தான் நம்ம பொங்கல் விடுவோம். இப்போ நிறைய பேர்
பொங்கல் வந்து வீட்டு இந்த கேசட் போல் வச்சு கூட பண்ணிடுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி 100 வயசு 101 வயசு ஆகிட்டு எங்கள் சகோதரிலாம் இருக்காங்க. இன்னும் நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் படி இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்களா கிராமப்புறம் சரி நகரத்துக்குள்ளே அந்த ஐதீகத்தை கடைப்பிடித்து பொங்கல் கட்டியை தயார் பண்ணி அடுப்பை தயார் பண்ணி ஓலையை வச்சு அதுக்கு வீட்டு முன்னால் வந்து ஒரு செம்மண், அப்போ வந்து பெயிண்ட்லாம் கிடையாது, அப்போ செம்மண் காவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காவியை வச்சு செம்மண்ணை கரைச்சி அதில் இருந்து மண்ணை இது பண்ணிவிட்டு அதில் ஒரு சிவப்பு கலர் கிடைக்கும். அந்த சிவப்பு கலர் மூலிமா தான் நாங்கள் வாசலில் பட்டை அடிப்போம். பட்டை அடிச்சிக்கும் போது இப்போ இந்த கோயில்களுக்குமே பட்டை அடித்தாலும் அந்த இதுதான் அடிச்சிருக்கோம். நான் விவரம் செஞ்சு அந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா உழைப்பு அதுக்கு தகுந்த நேரம் அவங்களுக்கு இல்லாததுனால ஷார்ட்டாக அதுக்கு தமிழகுடைய திருநாளை நம்ம விடக்கூடாது, தமிழக திருநாளை நம்ம கொண்டாடணுங்கும் போது அவங்கங்க இன்றைக்கி நவீன காலம் மூலியமாக அதை கொண்டாடுதல். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 9 கட்டி நாங்கள் அதை வச்சு 2 பானை பச்சரிசி, 2 பானை பச்சரிசி, ஒன்று சூரிய பகவானுக்கு, ஒன்று சந்திரனுக்கு, ஒன்று சக்கரை பொங்கல், 3 பானை நாங்கள் விடுவோம் எங்கள் வீட்டில். அதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய தகுதி தந்தால அதை விட்டுருக்காரு. இந்த பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் நிறைய நமக்கு திட்டத்தை தந்திருக்கார். அதே மாதிரி அவர் பொங்கல் பரிசு கொடுக்குறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. அதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த பொங்கல் இனிமையான பொங்கலாக அமையணும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் ஐயா.